Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கொலை செய்யப்பட்ட டிராவல்ஸ் உரிமையாளரின் உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி, விவரம். வணக்கம் பிரகாஷ். அதாவது கடந்த 22ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பகுதி அருகே உள்ள கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் கடந்த 21ஆம் தேதி இவர் டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்று நடத்தி வருகிறார். இவர் கடந்த 21ஆம் தேதி மதுரை சென்று விட்டு தனது காரில் குன்னமங்கலம் நோக்கி திரும்பும் போது தாயமங்கலம் வழியாக வந்தபோது தாயமங்கலத்தை சேர்ந்த சிலர் வாகனத்தை குறுக்காக நிறுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்து சங்கர் தட்டி எடுக்கும் போது அங்கிருந்த அந்த இளைஞர்களுக்கும் இவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றி அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவரது உடலானது தற்சமயம் சிவகங்கை அரசு மருத்துவக் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே இளையாங்குடி காவல்துறையினர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதாக 3 பேரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் நேற்று ஒருவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மொத்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த இறந்த சங்கரின் உறவினர்கள் அதாவது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய கோரியும், அதே போல இறந்த சங்கரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க கோரியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 22ஆம் தேதி காலை கண்ணமங்கலம் பகுதியிலேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தது நேற்று காலை மீண்டும் இளையாங்குடி பகுதியில் போராட்டத்தை தொடர்ந்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் வந்த உறவினர்கள் அங்குள்ள கோட்வாசல் பகுதியில் சாலையை மறித்து போராட்டத்தை தொடர்ந்தனர். கிட்டத்தட்ட 2வது நாட்களாக நேற்று தொடர்ந்த அந்த மாலை தொடர்ந்த போராட்டமானது 3வது நாளான இன்று காலை வரை அதே இடத்தில் அமர்ந்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அதாவது இரவு முழுவதும் அந்த பகுதியிலேயே தங்கி அங்கேயே தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்தானது பெரும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த போக்குவரத்துகளை மாற்றம் செய்து தற்சமயம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இதுவரையில் அந்த உறவினர்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தரப்பிலிருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் அந்த மக்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் இந்த பகுதியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு தரப்பிலிருந்து உறவினர்களிடம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை கைவிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. மேலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் ஆட்சியர் நேரடியாக தங்களிடம் உறுதியளித்து அந்த இறந்த சங்கரின் மனைவிக்கு வேலை வழங்குவது குறித்தும், அதே போல உரிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வது குறித்தும் உறுதியளிக்க வேண்டும் என நேரடியாக உறுதியளித்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற முடியும் எனவும் அந்த போராட்டக்காரர்களின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.